இந்தியாவைப் போலவே பிரிட்டனிலும் காந்தி ஜெயந்தி இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காந்திஜியின் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. லண்டனில் உள்ள டாவிஸ்டாக் சதுக்கத்தில் மகாத்மா காந்தியடிகளின் சிலை 1968ஆம் ஆண்டு போலந்து நாட்டைச் சேர்ந்த ஃப்ரெடா பிரில்லியன்ட் என்பவரால் வடிவமைக்கப்பட்டு அப்போதைய பிரிட்டானிய பிரதமர் ஹெரால்ட் வில்சனால் நிறுவப்பட்டது. இன்று காலை அச்சிலை முன்பாக காந்தி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு மகாத்மாவின் சிலைக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்வில் பக்தி கீதங்களும் இசைக்கப்பட்டன. I wish every, not Indian, every peace-loving individual in the world to follow the teachings and the message of Mahatma Gandhi to have a peaceful and united world. இந்நிகழ்வில் பிரிட்டனின் இந்திய தூதரக அதிகாரி டாக்டர் வீரேந்திர பால் கலந்து கொண்டார். பிரிட்டன் வாழ் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் பல நாட்டவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டு மகாத்மாவின் நினைவுகளை போற்றினர். 1968ஆம் வருடம் ஃப்ரெடா பிரில்லியன்ட் என்பவரால் இந்த சிலை வடிவமைக்கப்பட்டு அப்போதைய பிரதம மந்திரி ஹெரால்ட் வில்சன் என்பவரால் இந்த சிலை இங்கு அமைக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை காந்தியின் பிறந்த தினம் வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் சண்முகத்துடன் லண்டனிலிருந்து சிவநேசன்.